சன் ஃபிஷிங் டர்பி. நீ டாக்டர், அதனால வர முடியாது. ஆனா நானும் வரணும்னு ஆசையா இருக்கு. அது ஒரு ட்ரெடிஷன் மில்லி. நான் சின்ன பையனா இருக்கும்போது கிராண்ட்பாவோட சேர்ந்து டர்பியை வின் பண்ணிருக்கேன். இப்போ உங்களோட நான் வின் பண்ணுவேன். நிச்சயம் பண்ணுவோம் கூப். டோன்ட் வரி ஸ்வீட்டி. ஓல்டு லேடி மன்சன் உன்னை வந்து பாத்துக்க போறாங்க. மிஸ்ஸஸ் மன்சன், ஓகே ஜாலி. ரொம்ப ஈஸியா ஒத்துக்கிட்டாளே. எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த லியூரிங் எப்படி வந்தது? ரெடியா கூப்? நாம நிச்சயமா வின் பண்ண போறோம். இதோ நம்ம கிளம்பியாச்சு. அட்டகாசமா இருக்க போகுது. ஒருவேளை நாம பாங்கோ போயிங்கோவை பார்த்தாலும் பார்க்கலாம். பாங்கோ போயிங்கோவா? அவுல் லேக் பாட்டத்துல ஒரு ஜெயண்ட் கிரீச்சர் அந்த பேர்ல இருக்கிறதா பூட்ஸ்வில் புராணங்கள்லாம் சொல்லுது. ஆனா இது வரைக்கும் யாரும் அதை நேர்ல பார்த்ததில்ல. அந்த பள்ளத்துல தண்ணி இருக்கிறத பாத்தியா? நம்ம காரை விட அதிகமா ஸ்பிளாஷ் ஆற மாதிரி பண்ணட்டுமா? நம்ம கார் இதுக்கு முன்னால இந்த மாதிரி எல்லாம் சத்தம் போட்டதே இல்லையே. நிறைய பள்ளம் இருக்கு. ரொம்ப தூரம் ரிவர்ஸ்ல வந்துட்டேன் போல இருக்கு. பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. வெயிட், ஃபிஷர்மேன்ஸ் ஹேண்ட்ஷேக். ஃபிஷர்மேன்ஸ் ஹேண்ட்ஷேக்னு இருக்கா? அது ரொம்ப ஈஸி. என்னோட சுண்டு வரல கோத்துக்க, கட்ட வரல புடிச்சுக்க. ஃபிஷ் தயாராரு, இதோ நாங்க வந்துட்டோம். இது எப்படி இருக்கு? நானும் டென்னிஸ் ஜெயிக்கிறத பாக்குறதுக்காகவே நீ வந்துட்ட. இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டா மட்டும் போட்டியில உன்னால ஜெயிக்க முடியாது ஹென்றி. ஆனா ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கெட்டு போகும். அது வரைக்கும் இவங்களும் விட மாட்டாங்க. இந்த டெர்பி முடிஞ்சதும் பட்டன் பர்கர்ங்கிற பேரு ஃபிஷிங் டிராஃபில அப்படியே பொறிக்கப்பட போகுது. அது நிச்சயமா நடக்கும் டாடி. மில்லிங்கிற பேர் அதுல வரும். மில்லி, மிஸ்ஸஸ் மான்சன், இது ஃபாதர் சன் மட்டும் கலந்துக்கிற ஃபிஷிங் டர்பி. ஆம்பளைங்களான உங்களுக்கு சமமா எங்களால போட்டி போட முடியாதுன்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, அந்த எண்ணத்தை அழிச்சிருங்க. Attention! Owl Lake Father and Son Fishing Derby 54th annual போட்டி ஆரம்பிக்க போகுது. Come on மில்லி, இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு நாம சொல்லி தருவோம் வா. அப்படி சொல்லுங்க மிஸ்ஸஸ் மான்சன். ரெடியா கூப்? ரெடி. நாம ஃபிஷிங்க்கு போவோம். உனக்கு தெரியுமா மில்லி, எனக்கு உன் வயசா இருக்கும்போது நான் இங்க மீன் பிடிக்க வந்த சமயத்துல பாங்கோ பாயிங்கோ என்கிட்ட வந்துடுச்சு. பாங்கோ பாய் என்ன சொல்றீங்க? அவல் லேக்ல இருக்கிற பயங்கர மான்ஸ்டர். அதுக்கு 3 தலை இருக்கும், 3000 கிலோ வெயிட் இருக்கும். That's okay dad. நாங்க ஃபிஷிங் பண்ணும்போது நீங்க தூங்கலாம். ஆமா டாட், நீங்க நல்லா தூங்குங்க. வெளிய சொல்லிடாத கூப். எங்க டாட் ஃபிஷிங்க்கு வர மாட்டேன்ட்டாரு. அவர் பாங்கோ பாயிங்கோக்கு பயப்படுறாரு. ஆனா நாங்க பயப்படல. ஆமா, அதோட நாங்க அத வீடியோ எடுக்க போறோம். நாங்க வேர்ல்ட் பூரா அத சேல் பண்ணி மில்லியனர் ஆக போறோம். சாரி டாட். நான் ரகசியத்தை காப்பாத்துவேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? வின் பண்ண தேவையா எந்த இருக்கு? அப்போ போவோம். எல்லாரும் தயாராயிட்டீங்களா? Get set. மான்ஸ்டர் இப்ப நமக்கு நேர் கீழே தான் இருக்கணும். எனக்கு தெரியுது. அது உனக்கு தெரியல? வெயிட் பண்ற நேரம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ரைட் டாட்? குட் ஐடியா டாட். அப்படியே ஸ்விம் பண்ணி ஃபிஷ் எல்லாம் எங்க ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிங்க. நாங்க தான் ஜெயிக்க போறோம். நாங்க தான் ஜெயிக்க போறோம். பை ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மைக்ரோவேவ் சோனார் ஃபிஷ் ஃபைண்டர் ஃபிஷ்ஷை கண்டுபிடிக்கும். மைக்ரோவேவா? நீ ஃபிஷ்ஷை பிடிக்க வந்தியா இல்ல அதை சமைக்கிறதுக்கு வந்தியா? சாரி டாட், அவர் நல்ல ஜோக் அடிச்சாரு. ஃபிஷிங்கோட சீக்ரெட்டே ஃபிஷ் மாதிரி நாம திங்க் பண்ணணும். அந்த கேரக்டர் உள் வாங்கிக்கணும். நான் ஸ்விம் பண்றேன். நான் பசியா இருக்கேன். எனக்கு ஏன் பசியா இருக்கு? இங்க பாருங்க.
quickly wibbler or butter, dancing flitwick. ஓ இது உண்மையிலேயே கூல். சண்டே டிரைவர்ஸ்ங்களா பின்னாடி வாங்க. ஆமா, நீங்க எல்லாரும் மண்டே அண்ட் டியூஸ்டே டிரைவர்ஸ். நான் ட்ரை பண்றேன், பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னாச்சு ஹென்றி? அப்படியே தூண்டில் பின்னிக்கிச்சா? டாட் ஹெல்ப் பண்ணுங்க. ஓ நீ மாட்டிக்கிட்டியா கூப்? இதோ நான் உன்னை பிரிச்சு விட்டுடுறேன். அந்த மான்ஸ்டர் தான் நம்மளோட தூண்டில் எல்லாத்தையும் அறுத்துட்டு இருக்கணும். லேக் மான்ஸ்டர்ஸ்ங்கிறது டாட்டி ட்ரிக்ஸ். கிட்டத்தட்ட பிடிச்சிட்டேன். நோவே இது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? எதுவா இருந்தாலும் நிச்சயம் நல்லதுக்கு இல்ல. இத வச்சு ஸ்டாப் பண்ணுவோம். கூப் அந்த கடைசி சோடாவை எனக்கு தெரியா? ஷூர் டாட், இந்தாங்க. ஹே கூப், அங்க நீ எதை பார்த்த? அது ஏதோ பெருசா வழுக்கிற மாதிரி இருக்கணும். எனக்கு தெரியாது. பாங்கோ பாங்கோ. பாங்கோ பாய்ங்கோ. அப்போ அந்த சமயத்துல நான் சின்ன பொண்ணா இந்த தண்ணியில இருந்தேன். அப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல. ஒரு படகும் ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருந்தது. ஓ அதோட லஞ்ச் பிஸ்கட்ஸும் மார்மலேடும் இருந்தது. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, பசிக்குது. பாங்கோ பாய் இங்க தண்ணிய விட்டு வெளியில வந்து என் பிஸ்கட் பூரா சாப்பிட்டுடுச்சு. ஒரு பாக்ஸையும் விட்டு வைக்கல. அப்புறம் என்ன திருப்பி பார்த்தது. அந்த சமயம் அதோட கண்ணுக்கு நான் பெரிய பிஸ்கெட்டா தெரிஞ்ச போல இருக்கு. அப்படியே சாப்பிட்டு இருந்தா நமக்கு இப்ப பிரச்சனைகளே இல்லாம இருந்திருக்கும். மீன் பிடிக்கிறதுக்கு நடுவுல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்குவோம். இந்த த்ரெட்ட புடி. ஐ ஐ கேப்டன். பாங்கோ பாய்ங்கோங்கிறது வெறும் கட்டுக்கதை. அது உன் பிஸ்கெட்டை சாப்பிட்டு இருந்தா நீ இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்ட. ஹேய் நான் புடிச்சிட்டேன். ஓ பாய் ஓகே, தூண்டில் அப்படியே பிடிச்சுக்க. ஒரு உடையக்கூடிய மரம் மாதிரி அதை இமேஜின் பண்ணிக்க. அது எப்படி காத்துல ஆடுமோ அது மாதிரி மெல்ல ஆட்டி ஆட்டி இழுக்கணும். சீக்கிரம் அந்த முடாத நல்லா இறக்கி பிடிச்சு இழு. அந்த ஃப்ரைடல் பிரான்ச் என்ன பண்றது? அதுல இருந்து மரத்துல நல்லா பலமா பிடிச்சு இழு. அப்படிதான் சூப்பரா வந்திருக்கு. என்னது? இது ஒரு ஷால். அதோட சூப்பர் ஸ்டர்டி ஃபிஷிங் நெட். மிஸ்ஸஸ் பான்சன். இந்த வருஷம் ஃபாதர் சன் காம்படிஷன்ல ஜெயிச்சவங்க இல்ல அத மாத்திக்கங்க, வேர்ல்ட் லேடி லிட்டில் கேர்ள் ஃபிஷிங் டெர்பில ஜெயிச்சவங்க மிஸ்ஸஸ் மான்சன் பட்டன் பர்கர். எப்படியோ பட்டன் பர்கர் பேரு அந்த டிராஃபில வந்துருச்சு. கேட்
Bring your parents to school டேல நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் கூப். மறுபடியும் ஸ்டூடெண்ட் ஆற மாதிரி ஒரு ஃபீலிங். யோசிச்சு பாரு, டெஸ்ட் எழுதணும், டாட்ஜ் பால் ப்ளே பண்ணணும், கேஃப்டீரியா ஃபுட் சாப்பிடணும். நான் எப்பவும் வீட்ல குழப்பம் பண்ணிட்டே இருப்பேன் டாட். ஆனா நான் இவ்ளோ நல்ல ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்க. முக்கியமா அங்க குழப்பம் பண்றதுக்கும் பண்றவங்களும் எதுவும் இருக்காது. பழம் குடிச்சது யாரு? இது கேட்ரிய டைம் மிஸ்டர் கேட். கேட்ட வெட்டனரி டாக்டர் கிட்ட கொண்டு போறியா மில்லி? நான் ஸ்கூல்ல ஷோ மெட்டலுக்கு கொண்டு வர போறேன். வாட்? இந்த கேட்டை என் ஸ்கூல் கிட்டயே நீ கொண்டு வர கூடாது மில்லி. அது எனக்கு தான் ஸ்கூல். என் கேட் நிச்சயம் ஸ்கூலுக்கு வரும். ஓகே. எஸ் வே. கிட்ஸ் அத விடுங்க, உங்க இஷ்டத்துக்கு இழுக்காதீங்க. கூப், மிஸ்டர் கேட் மில்லியோட இருக்க போகுது, நான் உங்க கூட இருக்க போறேன். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கவே வேண்டாம். பட் ஓகே. ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது. என்னோட பிரெயின் எல்லா நாலேஜையும் புரிஞ்சுற ஸ்பாஞ்ச் மாதிரி தயாரா இருக்கு. என்னோடது பாட்டம் இல்லாத பக்கெட். உள்ள எவ்வளவு போட்டாலும் அது போய்கிட்டே இருக்கும். என்னதான் பெருமை அடிச்சுக்கிட்டாலும் உங்க மண்ட காலின்னு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மேக்ஸ், ஜிம், சயின்ஸ், ஆர்ட் கிளாஸ், அப்புறம் ஃப்ரீடம். வாவ், இந்த கேட் அசிங்கமா இருக்கு. பார்த்தாலே அழுக வருது. ஏய் பால், குறுக்க போவாத. கடைசியா வரவங்க லாக்கர்ல என்னோட பேட் ஸ்மெல் வர ஷூ போட்டு போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வெல்கம் டு மேக்ஸ் கிளாஸ். ஐ அம் மிஸ் பிரானிகன். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஓ சாரி. தேங்க் யூ. உனக்கு தெரியுமா, உன் வயசுல நான் அப்படியே மேத்தமேட்டிக்ஸ் புலியா இருந்தேன். சாரி, மன்னிச்சிருங்க. உங்களை பெஞ்ச் மேல ஏறி நிக்க வைக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. முதல்ல ஒரு ஜாலியான சம் போடுவோம். ட்ரெயின் எம்பயர் சிட்டில இருந்து 260 மைல் தூரத்துல இருக்கிற பூட்ஸ்வில்லுக்கு 70 மைல் வேகத்துல வருது. ட்ரெயின் பி பூட்ஸ்வில் இருந்து எம்பயர் சிட்டிக்கு 60 மைல் வேகத்துல போயிட்டு இருக்கு. ரெண்டும் எவ்வளவு நேரத்துல மீட் பண்ணும்? யாருக்கு தெரியும்? லான், ட்ரெயின் ரெண்டு ஒரே ட்ராக்ல வந்தா மோதிக்கிட்டு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் தான் வரும். பிளாமோ! ஏ மக பெரிய ஜீனியஸ். சாரி, நோ. கூப், நீ அந்த ட்ரெயின்ஸ் 2 ஹவர்ஸ்ல மீட் பண்ணோம். டிஸ்டன்ஸ் ஓவர் ரேட் ஈக்குவல்ஸ் டைம். தட்ஸ் ரைட். தூள் கிளப்பிட்ட கூப். என் பையன் என்ன மாதிரி தானே இருப்பா. இன்னைக்கு நான் நல்ல பேரை வாங்க போறேன். அதை கேட்டு தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த வேர்ல்ட்ல பெஸ்டஸ்ட் கேட்டை நீங்க மீட் பண்ண போறீங்க. இந்த உலகத்துல ஒரே ஒரு மிஸ்டர் கேட். உன்னோட மிஸ்டர் கேட்ட கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மில்லி. நான் கிளாஸ் பூரா மிஸ்டர் கேட்டை கொண்டு வர எல்லாரும் பாருங்க. ஓகேயா? அதாவது மறுபடியும் அத கொண்டு போய் கூண்டுக்குள்ளேயே போட்டுடுறியா? இப்பவே பண்ணு. ஒரு வாரத்து டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்திருக்கு. நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்க லான். 52 வாவ். ஸ்கோர். கூல். 90%. உன் காதுல விழுந்துதா? 90%. எனக்கு 91. 91%. என் பையன் என் பேரை காப்பாத்திட்டா. கம் ஆன் லான். தர்பர்ம அடிச்சுக்கிறவங்க கிட்ட நமக்கு என்ன வேலை? நான் மிஸ்டர் கேட்டை ரீசஸ்க்கு கொண்டு போட்டுமா? ஓ நோ மில்லி. உன் டேஞ்சரஸான அருமையான உன்னோட பெட்டு கூண்டுக்குள்ளேயே இருக்கட்டும். டீச்சர் சொன்னதை கேட்டியா மிஸ்டர் கேட்? இந்த கிளாஸ்க்கே அவங்க தான் இப்ப பாஸ். ரீசஸ்! நீ சத்தம் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். இந்த வருஷம் நிறைய புது ஸ்டஃப் வந்திருக்கு. நீங்க பார்க்க தானே போறீங்க. இது கிளைம்பிங் வால். உங்களால அது முடியும் டாட். அதுவும் இது ட்ராம்போலின். பேஸ்பால் பிராக்டிஸ் பண்ண இதான் பிச்சிங் மிஷின். வாவ், நான் உன் வயசுல இருக்கும்போது அவங்க இதெல்லாம் வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். 2 டீமா வாங்க. டாட்ஜ் பால் விளையாடுற நேரம் இன்னும் ஆரம்பிக்கல. சாரி கோச். தோக்க தயாராரு பட்டன் லூசர். இன்னைக்கு நான் தோக்க மாட்டேன். கண்டிப்பா ஜெயிப்பேன். சீக்கிரம் விளையாடுங்க. Lollipop, hiya! Huya! Nice move, Coop.
அத நீ பாத்தியா? ஒரே கல்லுல 2 மாங்காய். உங்களை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்க இதோட காலி. மிஷனை ஆன் பண்ணது யாரு? Come on, Dennis. நாம 2 பேரும் ஸ்டாப் பண்ணுவோம். Dennis, நான் இல்லம்மா, நீ போ. டென்னிஸ்காக நானே வரேன். எப்படியாவது நிறுத்தணும். இதுதான் ஸ்டஃப் கூப். Oh no! Mr. Cat காணாம போயிடுச்சு. பிட்சிங் மிஷினுக்கு பதிலா எதுக்காக இத ஸ்கூல்ல யூஸ் பண்றீங்க? சீரியஸா கேக்குறேன். மிஷன் சடனா ஆனாச்சு. அது ஒரு மர்மம் தான். டாடி, Mr. Cat எப்ப காணோம்? மிஸ்டரி சால்வ்ட். Mr. Cat. நீ எங்க இருக்க? கிட்டி கிட்டி கிட்டி. என்னது? ஒண்ணும் இல்ல கூப். நீ எதுக்காக இப்படி அதிர்ச்சி அடையற? கேட் வெளியே சுத்துது, நான் இங்கே உட்கார்ந்திருக்கேன். உங்களுக்கு இது புரியலையா? நிச்சயமா அந்த கேட் தான் இது. ரொம்ப அருமையான வாசனையா இருக்கு. இது லஞ்ச் டைமா? ஆனா Mr. Cat நம்ம கண்டுபிடிக்கலையே. கவலைப்படாத மில்லி, மிஸ்டர் கேட்டுக்கு பசி எடுத்த உடனே எங்க இருந்தாலும் வந்துரும். ஓ பாய் ஓ பாய் ஓ பாய் ஓ பாய் கிரீம் போட்டு டோஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் படிச்ச நாள்ல இருந்த மாதிரியே இருக்கு. அப்ப செஞ்சதை இப்ப சர்வ் பண்றாங்க போல இருக்கு. அதே மாதிரியே டேஸ்டா இருக்கு. இது எப்படி பண்றதுன்னு கேட்டுக்கணும். இதை என்னால சாப்பிடவே முடியல. டோன்ட் வரி கூப். எல்லாருக்கும் முன்னால கேட்டால என்ன பண்ண முடியும்? இதுக்கு நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுமா டெனிஸ்? இந்தாங்க, அத நான் எடுத்துக்கிறேன் டாட். என்னோடது எடுத்துக்க. கேட், நான் கூட என்ன டாட் காட்ற சான்ஸை நான் ஸ்பாயில் பண்ண விட மாட்டேன். ஹேய், அத திருப்பி கொடுத்துரு. இதோ வந்துட்டே. ஓ நோ. இதோட நாங்க உன்னை நசுக்க போறோம் கூப். ஆமா, கண்டிப்பா அவனை ஒரு வழி பண்ணணும். ஃபுட் ஃபைட். யாரு தகராறு ஆரம்பிச்சது? அது நான் இல்ல, அது கேட். Mr. Cat இப்படி ஃபுட்டை த்ரோ பண்ணாது. அதுக்கு ரொம்ப மேனஸ் உண்டு. ஃபைன், நான் தான் இத செஞ்சேன். நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்றேன். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் கூப். நீ பண்ண காரியத்துக்கு நீயே பொறுப்பெடுத்துக்கிட்ட பாரு. நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ் டாட். கேட் இந்த மாதிரி பண்றதுக்கு நீ என்ன அலோவ் பண்ண போறியா? நோ, அண்ணா கேட்ட தடுக்க வெளிய விடுறது தான் நம்மளுக்கு நல்லது. நான் கரெக்ட் மொமெண்ட்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் டு தி சயின்ஸ் கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ் அப்படியே த்ரில்லிங்கா இருக்க போகுது. அதோ அங்க இருக்கு. அனிமல்ஸ் கிட்ட லேண்ட் பிஹேவியரை பார்க்க போறோம். இந்த மேஸ்குள்ள பூந்து போற மைஸோட திறமையை காட்டுற செயல்முறைய செய்யற லக்கி ஸ்டூடண்ட் யாரு? என்னால முடியும். ஆல் ரைட் கூப்பர், இங்க மேல வா. தெரியுமா உனக்கு, கூப்போட ஏஜ்ல இருக்கும்போது நான் சயின்ஸ்ல பெரிய கில்லாடியா இருந்தேன். நீங்க அப்படித்தான் இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப கிளாஸ்ல கொஞ்சம் பின்னாடி போய் நிக்கிறீங்களா? அப்பதான் மத்தவங்க டிஸ்டர்ப் ஆகாம இருப்பாங்க. எஸ் சார். அதை எடுத்துட்டு போ கூப்பர். என்கிட்ட ஜூசி சக்குலன் மவுஸ் ஒன்னு கையில இருக்கு. கேட்டுக்கு பிடிக்கிற மாதிரி இது கொள்கலுன்னு இருக்கு. இப்ப நாம whoops. என்கிட்ட வசமா மாட்டிட்டா. உன்னோட திறமையை நான் பாராட்டுறேன் கூப்பர். விபத்துக்கள் நடக்கலாம், ஆனா நீ செஞ்ச முறையினால மைஸ் பயந்து போய் கூண்டுக்குள்ளேயே திரும்ப போயிடுச்சு. கூப், இந்த தடவை நீ தப்பிக்க முடியாது. ஆல்ரைட் கேட், உன் விளையாட்டு முடிஞ்சது. கூப், இங்க என்ன நடக்குது?
ஓ ரொம்ப ஆர்டிஸ்டிக்கலா இருக்கு சன். மிஸ்டர் கேட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது இதுல ரொம்ப அழகா இருக்கே. யப், எல்லாத்தையும் விட முதல் தடவையா கேட் என்கிட்ட மாட்டிட்டு இருக்கு. உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் கூப். நீ இன்னைக்கு எல்லாத்தையும் நீயாவே சமாளிச்சிருக்க. உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாப்பிடுறியா? நம்ம பனிஷ்மெண்ட் முடிஞ்சதும்